வெல்கம் பேக் டு செட்டிநாட்டு சமையல். இன்றைக்கி வந்து சோள தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து அவ்வளவு சத்து, இது இரும்பு சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து வெள்ளை சோளம் வாங்கியிருக்கேன். அதில் தான் இன்றைக்கி வந்து மாவு வந்து எவ்வளோ அரிசி எடுத்து எவ்வளோ வந்து இந்த மாதிரி புளிக்க வச்சு ஊற வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கும் வெள்ளை சோளம். இந்த சோளத்துலேயும் நம்ம பிள்ளைங்களுக்கு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு பாப்கார்ன் செஞ்சு கொடுக்கலாம். அந்த மஞ்சள் சோளத்தில் வந்து அது எப்போயுமே பேக்கெட்டில் செய்வோம் இல்லையா, உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு அதை குக்கரில் மூடி வச்சா நல்ல பாப்கார்னாக வரும். அதை விட இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி, இந்த வெள்ளை சோளம். நான் இது வந்து 1.5 விளக்கு எடுத்திருக்கேன் வெள்ளை சோளம். இதுவும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். ஆனால் செய்யும் போது இந்த மாதிரி வெள்ளை சோளமாக வாங்கி இதில் என்ன வேணாலும் செய்யலாம். குழிப்பணியாரம், இட்லி, தோசை, அடைக்கு சேர்க்கும் போது கூட ஒரு கைப்பிடி இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. அதனால தான் நான் இது செஞ்சுருக்கேன். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் நம்ம லேடிஸு. அதனால் இந்த வெள்ளை சோளம் எடுத்து இதுக்கு வந்து ஒரு 4-5 ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன். உளுந்து சேர்த்துட்டு இது 2 விளக்கு ஆச்சு. இதோட இன்னும் 1 விளக்கு வந்து இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். ரொம்ப இறம்ப இல்லாமல் மேலோட்டமாக 1 விளக்கு இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். மொத்தம் 3 விளக்கு ஆச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து 3 hours to 4 hours நல்லா ஊறட்டும். ஊறின பிற்பாடு பார்க்கலாம். ஒரு 4 மணி நேரமே நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இந்த தண்ணியெல்லாம் இதுவாகிடுச்சு. இப்போ நான் இதை சிம்பிளாக மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். இதை டக்குன்னு கூட இப்போ நைட்டு செஞ்சு வச்சுட்டு காலையில் டிஃபனுக்கு கூட நம்ம வந்து இந்த தோசை ஊற்றிக்கலாம். மிக்சியில் அரைக்க போகிறேன். தண்ணியே இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் எப்போயுமே ஆட்டும் போதே உப்பு போட்டு கரைச்சி வச்சிடுறது. அதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக வராது. நான் நல்லா நைஸாக இந்த மாதிரி பாருங்கள் மாவாக நல்லா நைஸாக மிக்சியிலே அரைச்சாச்சு. அரைச்சிட்டு இதை நல்லா கரைக்கலாம். கரைச்சிட்டு மூடி வச்சிடலாம். நான் கரைச்சிட்டு மூடி வச்சுட்டு இது வந்து எப்படியும் பொங்கிடும். இது ஒரு 5 மணி நேரம் நல்லா பொங்கி வரணும் ஊறுறதுக்கு, ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு. அதனால் இதை வந்து 2 பாத்திரமாக நான் எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா ஒன்றுலே வச்சுருந்தோம்னா நல்லா பொங்கி கீழெல்லாம் ஊற்றிடும். நம்ம அதுக்கு ஒரு பிளேட்டெல்லாம் வச்சுட்டு போனோம். அதனால் நான் 2 பாத்திரமாக ஊற்றி வச்சதுனால அதிலே நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. 1 hour ஆனோடனே 2 பாத்திரத்துக்கு ஊற்றிட்டேன். இந்த மாதிரி ஊற்றினோன்னே இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துடும். பொங்கி வந்தோடனே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நல்லா புளிச்சு வரணும். 5 ஹவர்ஸ்லேயே இப்போ நல்ல வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 5 ஹவர்ஸ்லேயே நல்லா புளிச்சிருச்சு. புளித்த உடனே ஒரு சட்டி எடுத்து 1 பாக்ஸை எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டாச்சு. 1 பாக்ஸை மட்டும் நம்ம எதில் இப்போ தோசை சுட போகிறோமோ அதை மட்டும் எடுத்தாச்சு. மிக்ஸி கழுவின தண்ணி கூட நான் வந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து தோசைக்கு ஊற்றும் போது ஊற்றிக்கலாம், மாவு கரைக்கும் போது. அதனால் இந்த மாதிரி நல்லா புளிச்சு வரணும். இதில் குழிப்பணியாரம், அடை, இட்லி ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணி சேர்த்தே நல்லா கரைச்சிட்டு ஒரு கல்லில் நான் இப்போ தோசை ஊற்ற போகிறேன். நல்லா மெல்லிசாக பொன்னிறமாக ஊற்றியாச்சு. சூப்பராக இருந்தது இந்த தோசை. நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நெய் வேணுங்கிறவங்க நெய் கூட விட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நான் இன்றைக்கி மத்தியானம் வச்ச சாம்பார் இருந்தது நிறைய, அதை தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம். இதுக்கு வந்து நம்ம செட்டிநாட்டு சமையல் வீடியோவில் வந்து டேங்கர் சட்னி, வரமிளகாய் துவையல், கதம்ப சட்னி, நிறைய சட்னிஸ் வகை இருக்குது. அதில் கூட நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதேமாரி நான் எல்லா தோசையும் ஊற்றி எடுத்தாச்சு. இதேமாரி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா செட்டிநாட்டு சமையலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.